பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ குன்னூர் ட்ரிப் போயிருந்தோம். அங்கே நாங்கள் பார்த்த இடங்கள், இன்னும் முக்கியமாக குன்னூரில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நாம் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டி வேலி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிற ரோட்டில் தான் இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பெர் பர்சனுக்கு 10 rupees டிக்கெட் வாங்கி இந்த ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் தான் இந்த கெட்டி வேலி வியூ பாயிண்ட். நல்ல ஒரு கிளைமேட்டில் இவ்வளோ அழகான ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ஸ் பார்க். சிம்ஸ் பார்க்கில் என்ட்ரி டிக்கெட் பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு 40 rupees பே பண்ணணும், சில்ட்ரன்ஸுக்கு 20 rupees பே பண்ணணும். கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 50 rupees டிக்கெட் வாங்கிக்கணும். இன்னும் வீடியோ கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 rupeesக்கு டிக்கெட் வாங்கிக்கணும். சிம்ஸ் பார்க் பொறுத்த வரைக்கும் இங்கே ரேரான ட்ரீஸ் பார்க்க முடியும். நேச்சுரலாக ஃபார்மான ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் போட்டிங்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா வச்சுருக்குறாங்க. இன்னும் ரோஸ் கார்டன், கிளாஸ் ஹவுஸ் இதெல்லாம் கூட இந்த ஒரு பார்க்கில் இருக்குது. இன்னும் ரேரான ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சா ட்ரீ, பேப்பர்வுட் ட்ரீ, கேம்ஃபர் ட்ரீ, டர்பன்டைன் ட்ரீ, ஃப்ளவரிங் யூகாலிப்டஸ், எலிஃபண்ட் லெக் ட்ரீ, இது போல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. இன்னும் ரொம்ப பழமை வாய்ந்த ட்ரீஸ் எல்லாம் இந்த ஒரு பார்க்கில் இருக்குது. இன்னும் 1874 தான் இந்த ஒரு பார்க் உருவாக்கி இருக்கிறாங்க. எலிஃபண்ட் லெக் ட்ரீனா அந்த ட்ரீயோட ட்ரங்க் பார்த்திங்கன்னா எலிஃபண்டோட லெக்கு போலவே இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. எவ்வளவு அழகாக இயற்கை ஒவ்வொரு காரியங்களையும் அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக தான் இருந்தது. இன்னும் இங்கே 1200 ஸ்பீஷிஸ் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு பார்க்கில். இங்கே போட்டிங் பொறுத்த வரைக்கும் 4 seater போட்டு பார்த்தீங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 10 minutesக்கு. 2 seater போட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 10 minutesக்கு. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பார்க் விசிட் பண்ணலாம். புதுசாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஒரு பார்க்கில். சிம்ஸ் பார்க் முடிச்சுட்டு நாங்கள் போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கார்டன். அங்கே ஜஸ்ட்டு டீ பிளான்டேஷன் தான் இருந்தது. இடையில ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ட்ரீ காட்டுறேன். இந்த ட்ரீ தான் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் லெக் ட்ரீ. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதோட ட்ரங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டீ கார்டன் முடிச்சுட்டு நாங்கள் விசிட் பண்ணது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகாலிப்டஸ் ஆயில் ஃபேக்ட்ரி தான். யூகாலிப்டஸ் ஆயில் எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது போராக இருந்தது அப்படின்னா 8 minutesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய மரம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீலகிரி தாய்லாந்து. இதில் வந்து 300 ஆயிரத்துக்கு வந்து ரெண்டுமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்தமா, வீசிங்கு, இந்த ஒர்சட் தலைவலி கொடுப்பாங்க, அந்த மைக்ரோனு சைனஸ், அதுலேயே பிறகு காஞ்ச இலை ட்ரை லீவ்ஸ் எடுத்து பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த லீவ்ஸ் சொல்லுங்க. இந்த பைனாரில் ஒரு 500 கிலோ இலையை போட்டு ஒரு 200 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அது ஃபுல்லாக ஏர் பேக் பண்ணிடுங்க. ஏர் பேக் பண்ணிட்டு இந்த பக்கம் 9 அடுப்பு எரிப்பாங்க. எரிக்கும் போது 4 பைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஹீட் ஆகும். அது ஸ்ட்ரீம் வரும்போது இதில் வந்து பச்சை வந்து கூலிங் வரும். கூலிங் வந்து ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயிலும் தண்ணி ரெண்டும் ஒன்றா வரும்.
வரும்போதுங்க தண்ணி வந்து வெயிட் ஜாஸ்தி கீழே போகுது, ஆயில் வந்து வெயிட் கம்மி மேலே வருது. தலைவலி, காய்ச்சல், இரும்பல், சளின்னு இருக்குன்னு இந்த மரத்தோட வேர்லேருந்து கற்றுட்டு ஒரு ஆயில் எடுப்பாங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, சுமக்கு, வாதம், எலும்பு முறிவு, ரத்த கட்டு வந்துருக்கு. இது வந்து ஒரிஜினல் ஆயில் சார். இது சார் கை எப்படி ரிமோட் பண்ணுங்க உடனே. இது ஒரிஜினல் தைலம் ரிமோட் பண்ணுங்க. தலைவலி, காய்ச்சல், இரும்பல், சளி. இது இந்த மரத்தோட வேர். மூட்டு வலி, முழங்கால் வலி, சுமக்கு, வாதம், எலும்பு. இந்த வேர்லேருந்து இருக்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த ரெட் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆயில். அது வந்து எப்படின்னா நம்ம டேரெக்டாக போடக்கூடாது. தேங்காய் ஒரு 1/4 லிட்டர், அந்த ஆயில் ஒரு 1/4 லிட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா இமிடியட்லி பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். நீங்கள் இப்போ இந்த வர வழி இந்த டீ கார்டன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கல்ல, இந்த ஹோல்டு இங்கிலீஷ் ஆக்டர் மம்தாஜ் அவங்களோட டீ கார்டனுங்க 2500 ஏக்கர் இருக்குது. இங்கே டீ வந்து ஃபேமஸ் டீ. க்ரீன் டீ, மசாலா டீ, கொக்கோ டீ, இந்த ஆயில் ஐட்டமு, இந்த ஹோம்மேட் சாக்லேட் இங்கே மெனி பர்சன்ட் இருக்குது. இங்கே சத்யா சார் ஒன்றா உள்ளே போட்டுட்டுங்க ஒரு 100 டிகிரி ஹீட் வருது. மெல்ட் பண்ணிடுறாங்க. மெல்ட் பண்ணிட்டுங்க இந்த மாதிரி ட்ரேல பிடிச்சி வெயிட் பண்ணி கட்டிங் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு இந்த சாக்லேட் வெரைட்டி வேணும்னு வச்சுன்னா கவுண்டரில் கிடைக்க முடியும். அது வந்து கொக்கோ ஃப்ரூட்டுங்கிறது, இது கொக்கோ சீட்ஸ், இது வந்து கொக்கோ கார்டன், இது கொக்கோ பவுட்ரு. இப்போ நாங்கள் ஒரு 3 டீ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ சாம்பிளில் கொடுப்போம். டீலாம் குடிச்சு பாருங்க. டீ போடுறது, ஆயில் ஐட்டமு, சாக்லேட்டு, கரம் மசாலா ரோடு நாங்கள் வாங்கிக்கலாங்க. ஒரிஜினல் ஃபஸ்ட் கிளாஸ் சார். உள்ள பக்கம் டீ யூஸ் பண்ணுறோம். இது இது என்ன கோலா சார்? இது நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க சார். மேலே அழுப்புங்க. கிளியரா ஒரிஜினலா என்ன ஸ்மெல் பண்ணிட்டு பாருங்க. இது வந்து 1/2 லிட்டரு 650. இது 1/2 லிட்டரு 650 650. யூகலிப்டஸ் ஆயில் ஃபேக்ட்ரி பார்த்து முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்திருக்கிற பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட். இங்கே டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 30 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 10 ருபீஸ் டிக்கெட் வாங்கிக்கணும். அப்புறமா கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 ருபீஸ் பே பண்ணணும். வீடியோ கேமரா அப்படிங்கிற பட்சத்தில் 100 ருபீஸ் டிக்கெட் வாங்கிக்கணும். இதுதான் பியூட்டிஃபுல்லான டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ அழகான ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக அந்த மலைகள், அதோட நடுவில் பாயிற அந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தெரியும். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நாங்கள் போயிருந்த பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்ஸ் ராக் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட். இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து 5:30 PM வரைக்கும் மட்டும்தான் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் 5:30 ஆகியிருந்தது போகும்போது. பட் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வந்ததுனால இட்ஸ் ஓகேன்னு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. சீக்கிரமாக பார்த்துட்டு கிளம்புறதுக்கும் சொல்லியிருந்தாங்க. அலோவ் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சந்தோஷத்தில் நாங்கள் ட்ரெக் பண்ண கிளம்பிட்டோம். இந்த லாம்ஸ் ராக் போகணும் அப்படின்னா 10 மினிட்ஸ் கிட்ட ட்ரெக் பண்ணுறது போல தான் இருக்கும்.
உங்களால் ட்ரெக் பண்ண முடியும், 10 மினிட்ஸ் வாக் பண்ணுறது ஓகே தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரெக் பண்ணி வரலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் இந்த ஒரு லேம்ஸ் ராக். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 30 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 10 ருபீஸ். கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 30 ருபீஸ், வீடியோ கேமரா அப்படின்னா 100 ருபீஸ் பே பண்ணி டிக்கெட் வாங்குறது போல் இருக்கும். இவ்வளோ அழகான ஒரு வியூ இந்த ஒரு லேம்ஸ் ராக்கில் கிடச்சிருந்தது. மிஸ்டெல்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட் இது அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா. இங்கே லேம்ஸ் ராக் வியூ பாயிண்ட் கிட்ட ஒரு ஷாப் இருந்தது. அந்த ஷாப் கீப்பர் தான் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எங்ககிட்டையும் சொன்னாங்க, சீக்கிரம் கிளம்புங்க, ரொம்ப டார்க் ஆகுது, வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு. நாங்களும் அவங்க பின்னாலேயே கிளம்பிட்டோம்.